ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே நம்ம 24 ஸ்லோகங்களுக்கு பொருள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 25வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 25வது ஸ்லோகம். யக்விபே ஜலமே தேன ஸ்தோத்ரணைவாபிமந்திரிதம் ஸ்தோத்ரணைவா அபிமந்திரிதம் தஸ்ய குட்சிகதா தோஷாக சர்வே நசந்தி தக்ஷணாத். இதனுடைய பொருள், யார் இந்த ஸ்தோத்திரத்தினாலே அபிமந்திரிக்கப்பட்ட ஜலத்தை குடிப்பார்களோ அவர்களுக்கு வயிற்றிலுள்ள எல்லா தோஷங்களும் அதே நிமிஷத்தில் நாசமடைகின்றன என்பதுதான் பொருள். அதாவது வயிறு உபாதைகள், வயிறு சம்பந்த வியாதிகள் இருப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் என்னவென்றால், இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை சொல்லி மந்திரித்த ஜலத்தை உட்கொண்டால் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகின்றன. அதாவது நம்ம குளிச்சுட்டு ஒரு சுத்தமான டம்ளரில் சுத்தமான ஜலத்தை எடுத்து வைத்து கொண்டு அதுக்கு மேல் நம்முடைய கையை வைத்து மூடிக்கொண்டு குறைந்தது 3 முறை ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை பக்தியோடு சொல்லணும். சொல்லிட்டு அந்த ஜலத்தை நாம் உட்கொண்டால் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பாக குணமாகும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருள், இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஒவ்வொரு விதமான வியாதிகளுக்கும் தேவைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக வழி சொல்லியிருக்காங்க இந்த குரு ஸ்தோத்திரத்தில். அந்த வகையிலே வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாவதற்கு இது ஒரு எளிமையான வழியை சொல்லியிருக்கிறார்கள். இதில் எப்படி இந்த வயிற்று வலி உடனே குணமாகுமா? நிறைய பேர் சந்தேகம் ஏற்படணும். இப்போல்லாம் நிறையா ப்ரூஃப் எங்கே இருக்குது, அதுக்கு என்ன அத்தாரிட்டி என்ன அப்படின்னலாம் நிறைய கேள்வி வைப்பாங்க. அனுபவம்தான் இதுக்கெல்லாம் நமக்கு ப்ரூஃப். எத்தனையோ பக்தர்களுக்கு குணமாக இருக்கிறதை நாம் நேரிலே கண்டிருக்கிறோம். அதாவது வயிறு சம்மந்தப்பட்டதுங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஆதார சக்கரங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிராரம் 7 முக்கிய ஆதார சக்கரங்களே வயிற்று பகுதியிலே மணிப்பூரகம் இருக்கிறது. மணிப்பூரகம் அக்னி தத்துவத்துக்கு சம்பந்தப்பட்டது. அக்னி தத்துவம் சம்பந்தப்பட்டதுனால்தான் அந்த இடத்துல ஜீரண வேலைகள் நடக்கின்றன. வயிற்றில் தான் ஜீரணம் நடக்கிறது. அதுக்கு அக்னி தேவை. ஆனால் அந்த இடத்துல நம்முடைய கோபத்தினாலும் குரோதத்தினாலும் அந்த அக்னி தத்துவத்திலே நமக்கு நிறைய அதிகமாகும். அப்போ என்சைம்ஸ் சுரக்கிறதுனாலே நமக்கு நிறைய என்சைம்ஸ் எம்டி ஸ்டமக்கில் நிறைய திடீர்னு கோவப்படுறோம், குரோதம் வைக்கிறோம், ஒரு உணர்ச்சி வசப்படுகிறோம். அப்போ அந்த இடத்துல எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் என்சைம்ஸை சுரக்கும். அப்போ வயிற்றில் அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்கில் சுரக்கும்போது வயிற்றிலே புண் வரும், அல்சர் மாதிரி வந்துடும், வயிற்று வலி வரும். இப்போ ராகவேந்திர குரு ஸ்தோத்திரை சொன்னால் அந்த எண்ணங்கள் தலையெடுக்காது, பக்தி தான் வரும். பக்தி அதிகமாக ஆக ஆக இந்த மாதிரி எண்ணங்கள், குரோதம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் காணாமல் போயிடும். ரொம்ப சிம்பிள். அதனால்தான் காலை, மதியம், மாலை 3 நேரம் குருஸ்தோத்திரம் சொல்லணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. குருஸ்தோத்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த குருஸ்தோத்திரை சொல்லி வர 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 இந்த கெட்ட எண்ணங்கள், உணர்வுகள் காணாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த வியாதிக்கு உண்டான வழியே இருக்காது. அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு. அதனால் தினமும் காலை, மதியம், மாலை அல்லது எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் இந்த குருஸ்தோத்திரை நாம் பாராயணம் செய்து வந்தால் மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கிற வரையிலும் வியாதியே வராது. இதுதான் உண்மை. எவ்வளவுக்களோ நம்ம அமைதியாக எந்த விதமான உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் சாந்தமாக அமைதியாக நாம் இருக்கிறோமோ, ஒரு திருப்தியான சூழ்நிலையை வாழ்கிறோமோ, அப்பொழுது உடல் உபாதைகளுக்கு இடமே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை தினமும் நிறைய பாராயணம் பண்ணணும். இப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எல்லாம் உட்காந்து கைகால் அலம்பிட்டு சுத்தமான இடத்துல உட்காந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், இல்லை வாய் விட்டு சொல்லுங்கள், தப்பே கிடையாது.
இந்த குருஸ்தோத்திரத்தை நீங்கள் நிறைய திருப்பி திருப்பி சொல்லும்போது மனம் பக்குவப்படுகிறது, மனம் அமைதி அடைகிறது, உடலில் உள்ள வியாதிகள் காணாமல் போயின. ரொம்ப சிம்பிளான ரகசியம் இவ்வளோதான். அதனால தான் இந்த குருஸ்தோத்திரத்தை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் நிறையா சொல்லுங்கள். முதல் 1,00,000 பாராயணம் பண்ணுறோம், சங்கல்பம் பண்ணினோம், 1,00,000 நிறைவுற்றது. அதை 3,20,000 உயர்த்தினோம், அந்த சங்கல்பம் நிறைவுற்றது. அப்புறம் 3,20,000 5,00,000 உயர்த்தினோம். இப்பொழுது அந்த சங்கல்பம் நிறைவுற்று இப்பொழுது நம்ம டார்கெட் அதில் 10,00,000 நம்ம உயர்த்தியிருக்கோம். இதில் என்ன பெருமைக்காக செய்கிறது அல்ல. இதெல்லாம் நிறைய பக்தர்கள் நிறைய இந்த குருஸ்தோத்திரம் சொல்ல 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 மனம் அமைதியடைய, வாழ்வு வளமாக அமையும். இதுதான் என்னுடைய ரகசியம். எல்லோரும் இந்த குருஸ்தோத்திரத்தை முடிந்த அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிகிட்டே வரணும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இதனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு மகிமைகளை நான் அடுத்த இதோட சேர்ந்து இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.